ஹாய், இது ஸ்டோரி டைம் தமிழ். ஹெட்டிங் 13ஆம் நம்பர் வீடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருவன் இருட்டில் கைவிடப்பட்ட பெரிய மனநல மருத்துவமனை. அது பயமூட்டும் பயங்கரமான பாழடைந்த மருத்துவமனை. அங்கு இடி மின்னலுடன் கூடிய சத்தம். மழை பொழிகின்றது. பார்க்கவே பயங்கரமாயிருக்கின்ற அந்த ரூமில் பழைய கடிகாரம். நேரம் நள்ளிரவு 3:33. ஒரு நகரத்தின் வெளியே 13ஆம் நம்பர் கட்டிடம் தனியாக இருக்குது. அதுக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ஜன்னலெல்லாம் உடைஞ்சிருக்கு, கதவெல்லாம் தொங்குது, சுவரெல்லாம் பொளந்துட்டு இருக்கு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. காக்கைகள் எல்லாம் பறக்குது. முழு நிலவு. ஒரு இருட்டான அறை, இருட்டான பாதை. அது அவனுக்கு சுவர்லெல்லாம் ஏதோ முகங்கள் தெரிவது போல் தோன்றுகின்றது. மிகவும் பயந்து விட்டான். அவன் காதில் ஏதோ பேரெல்லாம் கேட்குது. காற்றுலேருந்து வருது. அதை உணர்கிறான் அவன். அப்புறம் ஒரு பழைய லேப் ரூம். அங்கே ஒரு கொடூரமான டாக்டர் வெள்ளை கோட் போட்டுட்டு கையில் பழைய மருத்துவ கருவியெல்லாம் வச்சுட்டு பின்னாடி நிறைய நோயாளிகளை கட்டி போட்டு வச்சிருக்கான். மிக கொடூரமாக இருக்கான் பார்ப்பதற்கு. அறையில் தீப்பிடித்து எரிகின்றது. நோயாளிகள் எல்லாம் ஜன்னல் வழியாக மாட்டிக்கிட்டு கத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஓடுகிற. பின்பு காலியான வறண்டாவில் நடந்து போகிற சுவரில் கருகி லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஆன் ஆகுது. சேர்லாம் உடைஞ்சு தனியாக ஒரு சேர் மட்டும் இருக்குது. மிகவும் பயங்கரமாக இருக்குது. மங்கலான அந்த வெளிச்சத்தில் ஒரு மனுஷன் உருவம் காற்றுல சுவத்துல இருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. அதில் ஒரு கருப்பு புகை. அதில் தூங்கு, என்றென்றும் தூங்கு என்று அச்சமூட்டும் ஒரு வார்த்தை தெரிகின்றது. பயங்கரமான இருட்டு ரூமில் அவன் பயமே இல்லாமல் டார்ச் லைட் அடிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி ஒரு முகம் வாயில் கருப்பு புகையோட பேசுது அவன்கிட்ட. எங்களுக்கு உண்மையில் நம்பிக்கை இல்லை என்று. மறைஞ்சு லைட்லாம் மின்னுது. உடனே சுவத்தில் ரத்த கரையோட யூ ஆர் த நெக்ஸ்ட் அப்படின்னு வருது. பாதையில் தனியாக இருக்க. அவன் பின்னாடி ஒரு காலடி சத்தம். அவன் ஓடுகிறான். மெதுவாக மூடுது. ஒரே அலறல் சத்தம். இருட்டு நேரம். 13ஆம் நம்பர் வீடு தோன்றுகின்றது. ஓடுகின்றான். நீங்களும் ஓடுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள்.